உலகில் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தின் இந்த வளர்ச்சியால் கதிகலங்கி போன மேற்கத்திய உலகமும் பாசிச சிந்தனையுள்ள பாசிஸ்டுகளும் இஸ்லாத்தின் எந்த கொள்கையும் கோட்பாடுகளையும் குறை காண முடியவில்லை. இஸ்லாத்தை விமர்சித்து அதன் வளர்ச்சியை தடுத்திட இஸ்லாத்தை விமர்சிப்பவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறது என்று. இஸ்லாம் உண்மையில் அவர்களின் உரிமையை பறிக்கிறதா என்பதை பார்ப்போம். பிறக்கப் போவது பெண்ணா, அவள் இவ்வுலகிற்கே வந்துவிடக் கூடாது என்று அவளை கருவிலேயே கொண்டு தப்பித்தவறி பிறந்துவிட்டால் அவள் வாயில் கள்ளிப்பால் ஊற்றியும் கொன்றுவிடும் கலாச்சாரம் அன்று போலவே இன்றும் இருப்பதை உலகம் அறியும். இஸ்லாம் ஒன்று மட்டுமே இக்கொடுமையை உரிய முறையில் ஆன்மீக ரீதியாகவும் சட்டங்கள் இயற்றியும் தன்னம்பிக்கை வளர்த்தும் உலகெங்கும் தடுத்து வருகிறது. திருக்குரானில் இறைவன் கூறுகிறான், நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவை, வாழ்வை, வசதிகளையும் அளிக்கின்றோம். அவர்களை கொல்லுதல் நிச்சயமாக பெரும் பாவமாகும் என்றும் சொல்கிறான். அதுபோல் பெண் குழந்தை பிறப்பது நற்செய்தி என்றும் இறைவன் தன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். கல்வி உரிமை. பெண் பிறப்பதே கேவலமாக எண்ணிய காலத்தில் கல்வி கற்கும் உரிமை கேட்டால் கேள்விக்குறி மட்டுமே மிஞ்சும். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறிய மடமையை ஒழித்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே கல்வியை கற்பது ஆண் பெண் இருபாலர் மீதும் கட்டாய கடமை என்று உரிமையையும் கடமையாக வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தி வருகிறது இஸ்லாம். அக்காலத்திலேயே சட்ட வல்லுநராக மார்க்கம் கூறும் மேதையாக விளங்கினார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா அவர்கள். திருமணத்தை ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் என்ற எளிய சித்தாந்தமாக உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது இஸ்லாம். இருமணம் இணையும் திருமண உறவில் தன்னை மணக்கும் மணவாளனை தேர்வு செய்யும் உரிமையையும் பெண்களுக்கு தருகிறது இஸ்லாம். பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு கொடுக்கும் வரதட்சணையை முற்றிலுமாக தடை செய்கிறது இஸ்லாம். அதற்கு பதிலாக மாப்பிள்ளை பெண்ணுக்கு மனக்கொடையாக ஒரு தொகை வழங்க வேண்டும். அதுவும் அந்த பெண் என்ன தொகை தீர்மானிக்கின்றாரோ அந்த தொகையை திருமண தொகையாக மாப்பிள்ளை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் அழகாக வாழ்வியல் தத்துவத்தை இந்த உலகிற்கு பெண்களுக்கு கொடுக்கிறது. சொத்துரிமை. பெண்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்த பின் பெண்ணை கைகழுவி விடும் பழக்கம் நாடெங்கும் இருப்பதை அறிவோம். மேலும் பெற்றோரின் சொத்தில் பங்கு கேட்கும் உரிமையை இன்றுதான் சில நாடுகள் சட்டம் போட்டு வழங்க துவங்கியுள்ளன. ஆனால் இஸ்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெற்றோர்களின் சொத்தில் பங்குண்டு பெண்களுக்கு என்கிறது இஸ்லாம். சாட்சியம் அளிக்கும் உரிமை. பெண் பெண்ணாக மதிக்கப்படாத காலத்திலேயே அவள் சாட்சியம் சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்தவர்கள் என்று அவளை உயர்த்தி அந்த உரிமையையும் இறைவன் வழங்கியுள்ளான். திருமறை குர்ஆனில் கூறுகிறான், கடனுக்கு பெண்கள் 2 சாட்சியாளராக எடுத்துக் கொள்ளுங்கள் என்கின்றார். இஸ்லாம் பெண்களுக்கான உரிமையை அவர்களுக்கு கண்ணியமான முறையில் தருகிறது. 2010ஆம் ஆண்டு டைம்ஸ் ஆன்லைன் இணையதளம் இஸ்லாத்தை தழுவும் பிரிட்டன் இளைஞர்கள் பற்றிய ஒரு கட்டுரையை, யங் பிரிட்டிஷ் ஃபீமேல் முஸ்லிம் என்கின்ற ஒரு கட்டுரையை வெளியிட்டது. அதில் கூறியிருக்கும் தகவல் என்னவென்று சொன்னால், பிரிட்டன் வேதாலயங்களில் வார இறுதி பிரார்த்தனை கூட்டங்களில் பங்கேற்போர் எண்ணிக்கை 2% கீழாக இருக்கும் நிலையில் இஸ்லாத்தை தழுவும் பெண்களின் எண்ணிக்கையோ அதிகரித்து வருகிறது. லண்டன் மத்திய மசூதியில் இஸ்லாத்தை தழுவும் 3 2 பெண்கள். அவர்களில் பெரும்பாலானோர் வயது 30 வயதிற்கும் குறைந்தவர்கள் என்கின்றது அந்த பத்திரிகை. 20களில் மற்றும் 30களில் உள்ள படித்த பிரிட்டன் பெண்கள் இஸ்லாத்தை தழுவுவது அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன என்கின்றார் பிரிட்டிஷில் இயங்கி வரும் யூனிவர்சிட்டி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி வரும் ஒருவர். இஸ்லாம் பெண்ணுரிமையை பறிக்கிறது என்று நினைக்கும் நீங்கள் இறைவனுடைய சட்டமான திருக்குரானையும் அவருடைய தூதரான முஹம்மது நபியினுடைய வாழ்க்கையும் படியுங்கள். இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளவு கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உரிமையையும் தருகிறது என்று புரிந்து கொள்ளுவீர்கள்.